அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம 2026-27க்கான திருத்த வரவு செலவு திட்டத்துடைய கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சிட்டிசன் கைடு அப்படின்றதுடைய பார்ட் 1 தான் நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். முந்தைய பதிவில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? மொத்த வரவினம்னா என்ன, மொத்த செலவினம்னா என்ன, நிதி பற்றாக்குறைனா என்ன, வருவாய் பற்றாக்குறைனா என்ன, வருவாய் வரவினம்னா என்ன, வருவாய் செலவினம்னா என்ன, மூலதன செலவினம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். வேறு ஏதாச்சும் பார்த்துருந்தோமா? மூலதன செலவினம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ நிதி பற்றாக்குறை எப்படி இருக்குது, நம்முடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையுடைய சதவீதம் எப்படி இருக்குது, ₹1 வருமானம் வருது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அது எப்படியெல்லாம் வருது, ₹1 நம்ம செலவு பண்ணுறோன்னா அது எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் கடைசி பதிவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த பதிவில் அதனுடைய கண்டினியூவேஷனாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணும். ஓகேவா? ஓகே. 2026-27 திருத்த வரவு செலவு திட்டத்துடைய முக்கிய துறைகள் சார்ந்த நிதி ஒதுக்கீடுகள் அப்படின்னு ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது கஷ்டமான விஷயம். மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் சும்மா ஒரு திருப்பி பார்க்கும்போது நமக்கு அந்த ஆர்டராச்சும் மைண்டில் இருக்கும், இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. கல்வி அதிகபட்சமாக எப்பயுமே எதுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா கல்வி. அப்போ உயர்கல்வி பள்ளி கல்வி ரெண்டும் சேர்ந்து கல்விக்காக மட்டும் 52,920 கோடி அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. அதன் பிறகு ஊரக வளர்ச்சி, கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஊரக வளர்ச்சிக்காக நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஊரகத்துக்கு கொடுத்தாச்சு, நகர்ப்புறத்துக்கு கொடுக்க வேணாம், இல்லை நகர்ப்புறத்துக்கும் கொடுக்கணும்ல. ஸோ அதே மாதிரி நகர்ப்புறத்துக்கு கொடுக்குறாங்க. ஊரகத்தையும் நகர்ப்புறத்தையும் டெவலப் பண்ணால் போதுமா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்ல வாழ்வு வாழணும்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? மக்கள் நல்வாழ்வுக்காக கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்ல வாழ்வு வாழணும்னா என்ன வேணும்? அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு உறவும் அவங்களுக்கு நல்ல உணவும் தேவைப்படுகிறது. மக்கள் நல்ல வாழ்வு வேணும்னா மக்களுக்குள்ள ஒரு கூட்டுறவும் அவங்களுக்கு நல்ல உணவுகளும் தேவைப்படுகிறது. அப்படின்ற மாதிரி இந்த டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸாக ஞாபகம் வச்சு. எப்படி? கல்வி தான் ஃபர்ஸ்ட். எப்பயுமே கல்வி மட்டும் டெவலப் பண்ணால் போதுமா? கிராமம் வளரணும், நகரம் வளரணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட்டுறவும் உணவும் நல்ல விதமாக கிடைக்கணும் அப்படின்றது. அடுத்து நெடுஞ்சாலைத்துறை, எரிசக்தி, காவல், போக்குவரத்து, சமூக நலன், நீர்வளம், தொழில்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா சமூக நீதித்துறைக்காக ஒதுக்கியிருக்காங்க 39-38 கோடி. சமூக நீதிக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 39-38. அது என்ன சமூக நீதி புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னது? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்னன்னு மாற்றிருக்காங்க? சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. ஞாபகம் இருக்குங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்றதை சமூக நீதித்துறைன்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. 3,938 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4லையோ குரூப் 2லையோ கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஏன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் இருக்குது. நடுவில் இருக்கிறதுலாம் அவங்க கேட்கணும்னு நினச்சா கேட்டுருக்கலாம். பட் அவங்க என்ன தான் கேட்டாங்க? லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கேட்டாங்க. அப்போ குறைந்தபட்சமாக ஒதுக்கக்கூடிய ஒரு இடத்த கொடுத்து என்ன பண்ணினாங்க? எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாங்க. இதுதான் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி. அடுத்து கல்வி தொடர்பு கல்வி பார்த்தோம், அதிகபட்சம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அந்த கல்விக்காக என்னென்ன புதிய அறிவிப்புகள்லாம் இந்த 2026-27 வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் புதுசு பண்ண போகிறாங்க அப்படின்றத பட்ஜெட்டில் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்பீங்க. இங்கே சும்மா பேசிக்ஸாக ஒரு மேலோட்டமாக ஒரு ஹெட்லைன்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்க போகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அப்போ முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்றது இருந்துச்சு. 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க? மதுரை நெல்பேட்டை அப்படின்ற ஒரு பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண காலை உணவு திட்டம் தற்போது என்ன வச்சிருக்காங்க? பேரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட்ட காமராஜர் காலை உணவு திட்டமாக கொண்டு வர போறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்றது தொடக்க கல்விக்கு 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அரசு பள்ளிகளில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, கிராமப்புறங்களில். அடுத்து நகர்ப்புற அரசு பள்ளிகளுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைவருக்கும் கொடுத்தாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ படிச்சிருந்தீங்க, இந்த ஸ்கீம்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க, பாலிசி நோட்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். நம்முடைய பாலிசி நோட்ஸ் அப்படின்றது PDF
20 துறைகளுக்கான பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஃபுல்லாக கடைசி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண 2025-26க்கான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதை ஒரு தனி பிடிஎஃப் மெட்டீரியலாக நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த அந்த காலை உணவு திட்டம் தற்போது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, இதை விரிவுபடுத்துகிறாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க காலை உணவு இனிமேல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேரை வச்சுருக்காங்க. இதுக்காக எத்தனை ஒதுக்கியிருக்காங்க? 710 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1 to 5 வகுப்பு உட்பட. இது விரிவாக்கம். 1 to 5 ஏற்கனவே இருந்தது, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 710 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தென் பள்ளி பாடத்திட்ட மறுசீரமைப்பு. அப்போ பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழசு, கடைசியாக 2017-18 எடிஷன் போட்டது. இப்போ நம்ம மாற்றணும். பள்ளி பாடத்திட்டத்தை டிஜிட்டல் எழுத்தறிவை மையமாக கொண்ட திறன்சார் பாடத்திட்டமாக மறுசீரமைக்கணும். அனுபவ ஆய்வு அடிப்படையில் பகுத்தறிவு சிந்தனை, டிஜிட்டல் எழுத்தறிவு. அப்போ டிஜிட்டலைஸ்டான ஒரு எழுத்தறிவு, பகுத்தறிவு சிந்தனை வளர்க்குற மாதிரியும் அனுபவ ஆய்வு கொண்ட மாதிரியும் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பதற்காக ஒரு 25 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமான, இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பார்க்க தேவை. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்றது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இலவச கல்வி, இலவச விடுதி வசதி, உணவு, பாட புத்தகம், சீருடை அப்படின்னு சொல்லி அனைத்துமே இலவசமாக கொடுக்கக்கூடிய 9 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நவீன உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகள், பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் ரொம்ப முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகள். ஏற்கனவே உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகள்லாம் நிறையா இருக்குது. ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட சிறப்பிட பள்ளிகள் பழங்குடியின மக்களுக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு. அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படிங்கிறது 9 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அனைத்தும் இலவசம். 9 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இதுக்கு ஒரு 125 கோடி, எத்தனை கோடி? 125 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. தென் பள்ளி நிறைவு திட்டம் ரொம்ப முக்கியம். அப்போ எஜுகேஷன் ஓரியன்டான ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். யூனிட் 5ல என்ன கொடுத்துருக்காங்க? கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்றது டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்றது 3734. இதெல்லாம் நியூமரிக்கல் டேட்டாவே மனப்பாடம் பண்ணும். 37, 34 ஈஸியாக தான் இருக்குல்ல, ஒன்றும் கஷ்டமா இல்லை. 37, 34 அரசு பள்ளிகளை நெறிமுறை அடிப்படையிலான உட்கட்டமைப்பு வசதியுடன் நவீனப்படுத்துதல். ஒன்றுமே இல்லை. 3734 அரசு பள்ளிகளை உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நவீனப்படுத்துவதற்காக 2132 கோடி மொத்த மதிப்பீடு போட்டிருக்காங்க. அதில் 300 கோடி இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? மொத்தம் 2132 கோடி, 300 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ பள்ளி நிறைவு திட்டம் என்ன அப்படின்றது கேட்கலாம். என்னது? அரசு பள்ளிகளை, எத்தனை அரசு பள்ளிகளை? 3734 அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துறது தான் இந்த பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்றது. புரியுதுங்களா? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா பொது நூலகங்களை மறுவடிவமைக்கணும். 38 மாவட்ட மைய நூலகங்களையும் என்ன பண்ணணும்? 24/7 அணுகல், ஒய்ஃபை வசதி, இணை பணியிட வசதியுடன் டிஜிட்டல் அறிவு மையங்களாக மாற்றணும். 38 மாவட்ட மைய நூலகங்கள். அப்போ மாவட்ட மைய நூலகங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் அறிவு மையங்களாக மாற்றுவதற்காக ஒரு 10 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. தென் புதுசாக ஒரு திட்டம், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் 10,000 அரசு பள்ளிகள். எத்தனை அரசு பள்ளிகள்? 10,000 அரசு பள்ளிகளில் தினசரி தூய்மை பணி மேற்கொள்ளணும், குடிநீர் கழிப்பிட பராமரிப்பு பண்ணணும், 24 மணி நேரம் பாதுகாப்பு வசதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேம்பஸை, ஸ்கூல் கேம்பஸை சூப்பராக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படின்றது. நம்முடைய எலெக்ஷன் அஜெண்டாலே என்ன பண்ணியிருந்தாங்க? சொல்லியிருந்தாங்க. யார்? புதிய அரசாங்கம் அமைச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்லியிருந்தாங்க? பள்ளியில் கதவுகளுடன் கூடிய கழிப்பறை வசதிகள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஒரு பாயிண்டாக கூட இது எடுத்துக்கலாம். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் மொத்தம் 10,000 பள்ளிகளில் பண்ண போகிறாங்க. பள்ளி நிறைவு திட்டம் மொத்தம் 3734 அரசு பள்ளிகளில் பண்ண போகிறாங்க. எல்லாமே அரசு பள்ளிகள். ஓகேவா? தென் பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு திட்டம். போதைப்பொருள் எதிர்ப்பு அப்படின்றதும் எலெக்ஷன் அஜெண்டாவில் முக்கிய பங்கு வகிச்சிச்சு. அதுக்காக ஒரு உதவி எண் 1058-1 அப்படின்னு சொல்லி ஒரு உதவி எண் போதை பழக்கங்களில் இருக்கவங்கள விடுவிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கறதுக்காகவும் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள சரிப்படுத்துறதுக்காகவும் ஒரு உதவி எண். எப்படி குழந்தைகளுக்கு 1098 அப்படின்னு சொல்லி ஒரு உதவி எண் இருக்கோ அதே மாதிரி இந்த போதைப் பொருள்
விஷயத்திலிருந்து மறுவாழ்வு கொடுப்பதற்காக 1058-1 அப்படின்னு சொல்லி ஒரு எண் அதை காட்சிப்படுத்த போகிறாங்க ஸ்கூல் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, போதையில்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை 7 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. போதையில்லா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்பு, அது மட்டும் இல்லாமல் 1058-1 அப்படின்ற உதவி எண்ணை காட்சிப்படுத்துகிறோம் இதுக்காக. ஓகேவா? ஓகே. தென் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். மாணவர் குடியிருப்புகள் அது ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹாஸ்டல்ஸை ஸ்டேட் லெவலில் டெவலப் பண்ணி அவங்க அதை முன்னேற்றம் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த மாணவர் குடியிருப்புகளை என்ன பண்ண போகிறாங்க? அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் பராமரிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அரசு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போது மாணவர் விடுதிகள் அப்படின்றது நிறையா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மாணவர் விடுதிகளை பார்த்துக்கிறதுக்காக அரசு தனியார் 2 பேர் சேர்ந்த ஒரு கூட்டாண்மை முறையில் ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த நிறுவனம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம். தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் அப்படின்ற ஒரு ஏற்படுத்தி 1,00,000 படுக்கை வசதி, மொத்தம் 1,00,000 படுக்கை வசதி, 1,00,000 மாணவர்கள் தங்குற மாதிரி மொத்தம் 200 மாணவர் விடுதிகள் கட்ட போகிறாங்க. மொத்தம் எத்தனை மாணவர் விடுதிகள் கட்ட போகிறாங்க? 200 மாணவர் விடுதிகள் கட்ட போகிறாங்க. 1,00,000 படுக்கை வசதிகளோட கட்ட போகிறாங்க. அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் அதை என்ன பண்ண போகிறாங்க? ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி, தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் ஏற்படுத்தி அதை இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க. மொத்த பட்ஜெட் 3,200 கோடி. இதுதான் கல்விக்கு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதிலிருந்து இந்த ஒரு 2, 4, 6, 8 இந்த 8 பாயிண்ட்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். எந்த பாயிண்ட்டை படித்தாலுமே ஆஹா எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்க மாதிரி தான் இருக்கும். இது சிட்டிசன் கேட் ஹைலைட்ஸ் தான் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. மாணவர்கள் ஸ்கூலில் கல்லூரிகளில் படிக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் தொழிலாளர் நலன் வேணும் இல்லையா? திறன் மேம்பாடு வேணும் இல்லையா? அப்போ என்ன திட்டம் இருந்துச்சு? நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு இல்லையா? நான் முதல்வன் திட்டம் 2023 மார்ச் 1. ஏற்கனவே படித்ததெல்லாம் வருது ஞாபகத்துக்கு. நான் ஏற்கனவே ரிவைஸ்லாம் பண்ணிட்டு வரல. பட் டக்குன்னு நம்ம நான் முதல்வன் சொன்னோன்னா ஞாபகம் வருது. ஒரு சில ஸ்கீம்ஸ் ஞாபகம் வரும், ஒரு சில ஸ்கீம்ஸ் ஞாபகம் வராது. அந்த மாதிரி தான். ஸோ அந்த நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில்சார் திறன் பயிற்சி தரப்போகிறாங்க. தொழில் சார்ந்த திறன் பயிற்சியும் பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் அந்த ஊக்கத்தொகை அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இதில் நம்ம பட்ஜெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறப்ப பார்ப்போம். இங்கே அந்த வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்ற ஒன்று பண்ண போகிறாங்க. 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கும், ஆண்டுதோறும் 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் என்ன பண்ண போகிறாங்க? திறன் பயிற்சி வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். தென் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள், தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுத்து உலக அரங்கிற்கு எடுத்து செல்ல விதமாக அப்போ கபடி இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க? பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு எடுத்து செல்லும் அளவில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதிலிருந்து செலக்ட் பண்ணி சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லி காம்படிஷன்ஸ் அப்படின்றத நடத்த போகிறாங்க. அதே மாதிரி ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்ல 10 மையங்கள் நிறுவப்படும். அப்போ ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அப்படின்றது ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டு சம்திங் சொல்லியிருந்தாங்க. 2 மையம் 3 மையம் திருச்சியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஒலிம்பிக் மையங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அமைச்சாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை மையங்கள் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க? 10 மையங்கள் நிறுவ போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எத்தனை மையங்கள்? 10 மையங்கள், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் நிறுவ போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 50 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. தென் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக என்னாச்சு? முக்கிய அறிவிப்பு ஹைலைட்டாக சூப்பராக பேசுகிற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவீன ஏஇ உதவி உபகரணங்களுக்கு நிதியுதவி. ஏஐ உதவியோடு செயல்படக்கூடிய நவீன உபகரணங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கை இல்லாமையோ கால் இல்லாமையோ இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏஐ மூலம், செயற்கை நுண்ணறிவு மூலம் செயல்படக்கூடிய அந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு நிதியுதவி தரப்போகிறாங்க. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன உதவி உபகரணங்களான இந்த செயற்கைக்கால், மின்தசை சமிக்கை மூலம் செயல்படும் மேல்கை செயற்கை அவயம் வாங்குவதற்கு 50% அல்லது அதிகபட்சம் 30,000. அப்போது இந்த நவீன ஏஐ உபகரணங்கள் வாங்குவதற்கு நிதியுதவி தரப்போகிறாங்க. ஒன்று அந்த மொத்த பட்ஜெட்டில் 50% கொடுப்பாங்க.
இல்லை அப்படின்னா 30,000 ரூபா கொடுப்பாங்க. எது அதிகமோ அது கொடுப்பாங்க. சாரி, அதிகபட்சம் 30,000 தான். எது அதிகபட்சம் 30,000. அந்த 50%. இப்போ 60,000 இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு 50%. 60,000 இருக்குது அப்படின்னா அது 50% அப்படின்றப்போ இந்த 30,000 ஈக்குவல் ஆயிரும். ஒருவேளை நான் 80,000க்கு வாங்க போகிறேன், 80,000க்கு ஒரு மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் கொடுப்பாங்க? 50% கொடுங்க, 40,000 கொடுங்கன்னு கேட்க முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ தான் கொடுப்பாங்க? 30,000 அப்படின்றதான் கொடுப்பாங்க. ஆஃபர் போடுவாங்கல்ல ஸ்விக்கியில், 50% ஆஃபர் அப் டு 120, 50% ஆஃபர் அப் டு 200, 50% ஆஃபர் அப் டு 200 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு 50% அப்படின்றது கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இது மாற்றுத்திறனாளிகள். தென் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடுக்காக அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த பட்ஜெட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் விஷயம், அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற ஒன்று. மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த திட்டம் என்ன இருந்துச்சு. ஏற்கனவே இந்த திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுங்களா? சாரி, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்தது தான் மூலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இப்போ இந்த திட்டத்தை என்னன்னு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க? அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற பேரில் இதை மாற்றிருக்காங்க. மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை. அப்போ பழைய ஸ்கீமில் என்ன கொடுத்தாங்க? 8 கிராம் தங்கம், 25,000 அல்லது 50,000 நிதியுதவி அவங்களுடைய எஜுகேஷன் பொறுத்து கொடுத்தாங்க. 10th முடிச்சிருந்தா 25,000, டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவை. மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்க காசும் பட்டுப்புடவை. 8 கிராம்னா ஒரு பவுனும் ஒரு பட்டுப்புடவையும் கொடுப்பாங்க. 812 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கான விரிவான கைட்லைன்ஸ்லாம் பட்ஜெட் படிக்கும் போது வரும். ஜிஓ வெளியிடும் போது தான் விரிவான கைட்லைன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா விஷயமே வரும். தென் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது எது? மருத்துவமனை பேறுகாலத்தை ஊக்குவிக்க அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். இங்கே எதுவுமே சொல்லலை, மணப்பெண்கள் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லியிருக்காங்க. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள். அப்போது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். அப்போ கல்யாணம் பண்ணால் இங்கே ஒரு 8 கிராம், குழந்தை பிறந்தோன்னா இங்கே ஒரு 1 கிராம். பட் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்கணும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இது எப்போ செயல்படுத்த போகிறாங்க? அறிஞர் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15 செயல்படுத்த போகிறாங்க. நம்ம முதலமைச்சருடைய பிறந்தநாள் வந்துச்சு. அன்னையிலேருந்து பிறந்த குழந்தைங்களுக்கு செயல்படுத்துறதுக்காக ஒரு டெண்டர் கூட ரீசெண்டாக பார்த்துருந்தேன். பட் நம்ம அது நடைமுறைப்படுத்தும் போது பார்ப்போம். பட் டேட் சொல்லிட்டாங்க. ஜூன் விஜய் பர்த்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 22 சம்திங் நினைக்கிறேன். அப்போல இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு செப்டம்பர் 15 இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். நல்லா நோட் பண்ணிக்கணும். சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். நம்ம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதுக்கு போயிடக்கூடாது. கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை வேற, சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டா சிங்கப்பெண்களை வலிமைப்படுத்துவதற்காக. அப்போ சுய உதவி குழுக்களுக்கு ஆண்டுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் தருவதற்கு இலக்கு. அதை தாண்டி சிறந்த சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம். அப்போ சுய உதவி குழுக்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 1989 ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் தர்மபுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சுய உதவி குழுக்களை வலிமைப்படுத்துறாங்கன்னா சுய உதவி குழுக்கள் யார் தான் இருப்பாங்க? அஃப்கோர்ஸ் பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த சிங்க பெண்களை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான். ஆண்டுக்கு 38,000 கோடி கடன் தருவதற்கு இலக்கு வைக்க போறாங்க. சிறந்த சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு அவங்க தொழில் தொடங்குவதற்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம் கொடுக்க போறாங்க. அவங்க ஒரு கூட்டுறவு நிறுவனமா என்ன பண்ணலாம்? ஒரு 5 லட்ச ரூபா முதலீட்டு மானியம் வாங்கி ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணலாம். 38,000 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்கான். 38,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்கான். தென் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். எத்தனை பேர் கொடுக்க போறாங்க? 30,000 பெண்கள். எந்த பெண்கள் மட்டும் கிடையாது, ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடு அல்லது செம்மறியாடு. உங்களுக்கு வெள்ளாடு வேணும்னா வெள்ளாடு, செம்மறியாடுனா செம்மறியாடு. எத்தனை பேருக்கு? 30,000 பேருக்கு. யாருக்கு? ஒன்று ஆதரவற்ற பெண்களாக இருக்கணும், இல்லைனா திருநங்கைகளாக இருக்கணும், இல்லைனா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும். இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறாங்க? 5 வெள்ளாடு அல்லது 5 செம்மறியாடு கொடுப்பாங்க. அந்த வெள்ளாடு செம்மறியாடை வளர்த்து அந்த தொழிலில் நம்ம என்ன பண்ணலாம்? முன்னேறலாம். 110 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க 30,000 பேருக்கு. தென் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு
மருத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டா இருக்கு கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்றது ஓப்பன் சிலபஸ்ல இருக்கிறதுனால. தாய் கேர் மகப்பேறு மையங்கள், தாய் கேர் மகப்பேறு மையங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மகப்பேறு தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அப்போ மகப்பேறு நாள் அப்படின்றது நெருங்கிருச்சு. 9 மாதம் நிறைவடைந்தோன்னே குழந்தை பிறந்துடும். ஸோ அந்த மகப்பேறு நாள் நெருங்கிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நெருங்கிய தாய்மார்களுக்கு இலவச உணவு மருத்துவ ஆதரவுடன் தங்கும் தாய் கேர் மகப்பேறு மையங்கள். அவங்க என்ன பண்ணலாம், இலவச உணவு இலவச மருத்துவ ஆதரவோட அவங்க அந்த தாய் கேர் மகப்பேறு மையங்களில் தங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். திடீர்னு எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களால அப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ண விட மாட்டாங்க, உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க. பட் வலி வந்தோன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, திடீர்னு நைட்டில் வரலாம், அவங்க ஒரு கிராமத்தில் இருக்கலாம், பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்காது, அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. அதனால மகப்பேறு நாள் நெருங்கிருச்சு அப்படின்றப்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு திட்டம் அப்படின்ற ஒரு மாதிரியே சொல்லலாம். எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றதுல இருக்குது இதனுடைய வெற்றி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியோ, உங்களுக்கு கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸோ 15 டேஸ்க்கு முன்னாடியோ நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேயே தங்கிடலாம். அங்கேயே உங்களுக்கு இலவச உணவோட இலவசமாக பார்த்துக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். அப்போ முதியோர்களால் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வர முடியாது. நிறைய பேர் படுத்த படுக்கையாக இருக்கலாம். நிறைய பேர் அங்கே போய் பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், சுகர் செக்அப் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க உடம்புல பிரச்சனை இருக்கதே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும், நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் இலவச பரிசோதனை, நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் வழங்கும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். அப்போ 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்களை வச்சு ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் மொத்தம் எத்தனை கிராம ஊராட்சி இருக்குது, 12,525 சொல்லி படிப்போம், 690 சொல்லி படிப்போம். அது நமக்கு கரெக்டாக இல்லை. ஸோ ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் இந்த 1000 மொத்தம் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் கொண்டு போயிட்டு ஒரு மொபைல் டீம் தானே, மொபைல் டீம் ஒன்று போட்டு அவங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரதுக்காக, செக்அப் பார்த்துட்டு வரதுக்காக ஒரு 33 கோடி பட்ஜெட். ஸோ மருத்துவம் மற்றும் நலவாழ்வு முறைகளில் 2 கொடுத்துருக்காங்க. தென் உழவர் நலன். உழவர் நலனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பண்ணிட்டாங்க. உழவர் நலனுக்காக ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. 100% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. யாருக்கு, 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் கான்ட்ரவர்சி கூட ஆச்சு. எல்லாருக்கும் 100% பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றவருக்கு 100%, அதுக்கு மேலே பெற்றிருந்தீங்க அப்படின்னா 35,000 கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 100% பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணது. நம்ம 75,000 வரைக்கும் கடன் பெற்றிருந்தோம் அப்படின்னா, கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 100% தள்ளுபடி. 75,000க்கு மேலே வாங்கியிருந்தோம்னா 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம தான் கட்டணும். இதுக்காக 5,932 கோடி அப்படின்றது ஒதுக்கியிருந்தாங்க. தொழில் முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு வர்த்தகம். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக சிப்காட் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிப்காட் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. சிப்காட் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப முக்கியம், தொழில் நிறுவனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஐஐசி, டான்சி, டிட்கோ, டான்சிட்கோ, சிப்காட், எல்காட், இந்த மாதிரி எல்லா நிறுவனங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, பொறுத்துக்களை கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சிப்காட் தொழிற்பூங்காக்கள், தொழிற்பேட்டைகள் அமைப்பாங்க. அங்கே அரசே அந்த நிலத்தை எடுத்து அங்கே தொழிற்சாலைகள் நிறுவதற்கான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து, தொழிற்சாலைகள் அங்கே பண்ணுறதுக்கு ஒரு ரோடு வசதியோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியோ ஒரு ஊருக்கு ஒரு அவுட்டரில் வச்சு அங்கே புதிய கம்பெனிகள் வர்றதுக்கான ஏற்பாடுகள் அரசு பண்ணி கொடுக்கும். அதான் அந்த சிப்காட் தொழிற்பூங்காக்கள். அங்கே பின்தங்கிய மாவட்டங்களில் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, தொழிற்பூங்காக்கள் புதுசாக சிப்காட் திறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் வழிகாட்டி 3.0 அல்லது தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 வழிகாட்டி கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கைடன்ஸ் 3.0 அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம முதலீட்டு பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஒற்றைச்சாளர இணையதளம் தான் இதோட 3.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பசுமை எஃகு உற்பத்தி பண்ணுறதுக்காக, பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி பண்ணுறதுக்காக. அப்போ எஃகு உற்பத்தி பண்ணுறப்போ நிறையா சுற்றுச்சூழலுக்கு தீங்குகள்லாம் வரும். அந்த மாதிரி விலங்குகள்லாம் வராத
பசுமையாக பண்ணக்கூடிய எஃகு உற்பத்தி தான் பசுமை எஃகு உற்பத்தி. சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாமல் பண்ணக்கூடிய விஷயம் தான் பசுமை எஃகு உற்பத்தி அப்படின்றது. அதை ஊக்குவிப்பதற்காக ஒரு 60 கோடி பட்ஜெட் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. காலநிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். தென் கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம், புதிய பனை மேம்பாட்டு கழகம் ஒன்று அமைக்க போகிறாங்க. எதுக்கு? பதநீர், கருப்பட்டி, மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் அவற்றை ஏற்றுமதி பண்ணுறதுக்காக புதிய பனை மேம்பாட்டு கழகம். புதிய பனை மேம்பாட்டு கழகம். அப்போ பனை அப்படின்றது நமக்கு என்னது? எல்லா பொருட்களுமே நமக்கு உதவக்கூடியதான். பனையும் வாழையும் நமக்கு எல்லா பொருட்களும் உதவக்கூடியதான். ஸோ அந்த பனை பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்காக விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக புதிய பனை மேம்பாட்டு கழகம் அப்படின்றதுக்கு பட்ஜெட் ஒரு 16 கோடி. மின்சாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், விலையில்லா மின்சாரம் ஒரு 200 யூனிட். இது வரைக்கும் விலையில்லா மின்சாரம் 100 யூனிட்டாக இருந்ததை இப்போ 200 யூனிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 months ஒன்ஸ் பண்ணக்கூடியது. 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. 1545 கோடி 1545 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. தென் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதி, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரதுக்கு. அப்போ அந்த கிராமங்களில் அந்த சேரிகளில் குடிசைகளில் நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த குடிசைகளை தான் என்ன சொல்லுவாங்க? சேரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு தூய்மையற்ற இடத்துல வசிப்பாங்க. அவங்களுக்கு இடப்பற்றாக்குறை காரணமாகவும் அவங்களுக்கு பணப்பற்றாக்குறையின் காரணமாகவும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தருவதற்கான ஒரு இதுதான் இது. 24,131 குடியிருப்புகள் ஏற்கனவே நிறைவு பண்ணியாச்சு. இன்னொரு 15,000 ஆல்மோஸ்ட் 19194 புதிய குடியிருப்புகள் தொடங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தென் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாடு திட்டம், இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாடு திட்டம், இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, இது உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாடு திட்டம். அப்போ 2031 நல்லா நோட் பண்ணிக்கங்க. டார்கெட் ஏரியப்போ 2031 இந்த மாதிரி டார்கெட்ஸ் வரதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். 2031 உட்கட்டமைப்பு, குடிநீர், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, போக்குவரத்து, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நகர்ப்புறத்துக்கு தேவையான என்னென்ன வசதிகள் தேவையோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஒரே குடையின் கீழ், அதை எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் செயல்படுத்துறத ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைத்து கொண்டு வரதான் இந்த முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது எவ்வளோ டார்கெட்டு? 2031 இதை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்றது டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. தென் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதியில் 15,000 கோடி முதலீட்டில் 1,00,000 வீடுகள் புதுசாக என்ன பண்ணி தர போகிறாங்க? கட்டித்தர போகிறாங்க. 1,00,000 புதிய வீடுகள் கட்டித்தர போகிறாங்க. தென் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் நல்லா இதானது. நம்ம சாலை அப்படின்னு சொல்லி ஒரு செயலி போட்டிருக்காங்க. அந்த நம்ம சாலை அப்படின்ற செயலியில் நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு சாலை வந்து சரியாக பராமரிக்கலை, ஏதோ ஒரு குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னா என்ன பண்ணலாம்? நம்முடைய குறையை தெரிவித்தோம் அப்படின்னா அதை அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராமரிப்பு குறைந்த சாலைகளை செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த முறையில் பழுது நீக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ ஒப்பந்த முறையில் என்ன பண்ண போகிறாங்க? அதை பழுது நீக்கம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான குறைகளையும் நம்ம சொல்லிக்கலாம். எந்த இது வழியாக சொல்லலாம்? நம்ம சாலை செயலி ஏற்கனவே பார்த்தோம். போதையில்லா தமிழ்நாடு செயலி ஒன்று உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நம்ம சாலை செயலி, அதில் நம்ம ஃபோட்டோ போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. தென் மின்சார பேருந்துகள். சென்னைக்கு ஒரு 1000 புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகள் வழங்குறதுக்காக ஒரு 500 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. தென் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை வனத்துறை. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய துறை. பட் இதில் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுல் பட்ஜெட் பார்ப்போம். சூழல் சுற்றுலா இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நல்ல சூழல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பட்ஜெட் பார்ப்போம். நதி மாசு தணிப்பு. அப்போ ஆறுகளில் இருக்கக்கூடிய மாசுக்களை தணிப்பதற்காக காவிரி, வைகை, தாமிரபரணி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். காவிரி, வைகை, தாமிரபரணி, அமராவதியோ தென்பெண்ணையோ கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக அந்த அமராவதியோ தென்பெண்ணையோ, காவிரி, வைகை, தாமிரபரணி இல்லாமல் அவங்க வேறு எந்த ஆறை கொடுத்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ணோம். நதி மாசி தமிழ்நாடு அரசு தன்னுடைய 2026-27 திருத்த வரவு செலவு திட்டத்தை மதிப்பீட்டில் நதி மாசு தணிப்புக்காக ஒரு திட்டத்தை தொடங்கியது, ஆய்வுக்கூறு தொடங்கியது, சாத்தியக்கூறு ஆய்வு தொடங்கியது. அந்த ஆய்வுக்கூறில்
பொருந்தாத நதி எது, அந்த ஆய்வுக்குறியில் அடங்காத நதி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். எந்த நதி? காவிரி, வைகை, தாமிரபரணி, இந்த 3 மட்டும்தான் இருக்கும். இந்த 3ல் திடக்கழிவு மேலாண்மை, நதி மேற்பரப்பு தூய்மைக்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு 25 கோடி பட்ஜெட் பண்ணியிருக்காங்க இந்த 3 நதிகளுக்கு. தென் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ரொம்ப முக்கியமான துறை. அதிக ஸ்கீம்ஸ்லாம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட். ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றி வீடு திட்டம் ரொம்ப முக்கியம். வெற்றி வீடு திட்டம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க 2024ன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. 2024 தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்றது. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே பீரியடில் பசுமை இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே கொடுக்குறது தான். நம்ம வீடு கட்டுறதுக்கு நமக்கு சப்சிடி கொடுக்குறது தான் இந்த வீடு கட்டுறதுக்கான திட்டம் கொடுக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா குடிசை பகுதிகளில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு, அவங்க வீடு கட்டுறதுக்கு, இப்போ உங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இல்லாமல் இருக்குது நமக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு கிராமப்புற பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 3.10 லட்சம் சம்திங் கொடுத்தாங்க. 3.10 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. வெற்றி வீடு திட்டம். என்ன திட்டம்? வெற்றி வீடு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். தென் தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னெடுப்புக்காக 6000 கோடி, வருஷத்துக்கு 6000 கோடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிராமப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக வருஷத்துக்கு 6000 கோடி பட்ஜெட். தென் பிபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 100 நாள் வேலை திட்டம் இருந்துச்சு இல்லையா? 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த 100 நாள் வேலையை இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்ற பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணாங்க. 2005ல் சட்டம் போட்ட, 2006ல் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னு பேர் மாற்றிருக்காங்க? மகாத்மா காந்தியோடைய பேரை மாற்றிட்டு விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. பிபிஜி ராம்ஜி இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து தென் கமெண்ட் பண்ணுங்கள். விபிஜி ராம்ஜி அதையும் நான் சொல்லிட்டேன் பாதி. விக்ஷித் பாரத்னு சொல்லி. விக்ஷித் பாரத்னா அது வளர்ச்சி அடைந்த பாரதம். நம்ம ஒரு வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக மாற்றுறதுக்கு 2047 டார்கெட் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ விபிஜி ராம்ஜி இணைந்த வேலைவாய்ப்பாளர் திட்டத்துக்கு தன்னுடைய ரேஷியோலாம் மாற்றிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலையை 125 நாளாக இந்த திட்டத்தின்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் வெற்றி 150 அப்படின்னு சொல்லி ஒரு முன்முயற்சி பண்ணுறாங்க. வெற்றி 150 அப்படின்ற முன்முயற்சியின் கீழே 125 நாள் வேலையை முடிச்ச குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 150 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. வருஷத்தில் 150 நாள். 100 நாள் வேலை அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 125 நாள் வேலைவாய்ப்பாக்கினாங்க. இப்போ திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வெற்றி 150 முன்முயற்சியில் 150 நாள் வேலைவாய்ப்பு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க 125 நாள் வேலையை முடித்த குடும்பங்களுக்கு தான், 125 நாள் வேலை முடித்த குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு ஒரு 100 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தென் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பார்த்தோம். அப்போ முதலமைச்சர் சைன் பண்ண முதல்ல பதவியேற்ற உடனே ஒரு 3 விஷயங்கள்ல கையெழுத்து போட்டார். என்னென்ன விஷயம் அது? ஒன்று கரண்ட் 200 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்றது. செகண்ட் ஒன், இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு தனி சிறப்பு படை ஸ்டார்ட் பண்ணது. தேர்டு, இந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு, போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். சொத்துக்களை முடக்குதல் உட்பட போதைப்பொருள் குற்றங்களை கண்டறிய 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு ஆளுகள் வச்சிருக்காங்க. மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு. அப்போ நீங்கள் போதைப்பொருள் விற்கிறீங்க, போதைப்பொருள் கடத்தலுக்கு உகந்தலாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சொத்துக்களை முடக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதுக்கு தடுப்பு பணிக்குழு போட்டிருக்காங்க. அதே மாதிரி போதையிலிருந்து மறுவாழ்வு பண்ணி வரவங்களுக்கு நிதி அளிப்பதற்காக ஒரு 70 கோடி பட்ஜெட். போதை மறுவாழ்வு. அப்போ நிறைய பேர் ப்ரைவேட்டாக போயிட்டு கொடுப்பாங்க. போதையிலேருந்து வெளியே வருவதற்கு ப்ரைவேட்டாக போயிட்டு சேருவாங்க. அப்போ அந்தளவுக்கு ப்ரைவேட்டாக போய் சேர முடியவங்களுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க? போதைப்பொருள் ஏற்கனவே மேலே என்ன பார்த்தோம்? நம்பர் பார்த்தோம் 1058-1 அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் ஒழிப்பது தொடர்பான நம்பர், ஒரு உதவி எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உதவி எண் அப்படின்றத செயல்படுத்தினாங்க. இப்போது போதை பழக்கத்திலிருந்து வெளியே வரவங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக ஒரு 70 கோடி பட்ஜெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் கால்நடை பராமரிப்பு, புதிய கால்நடை காப்பீடு திட்டம் கொண்டு வரப்போறாங்க. எப்படி மனுஷங்களுக்கு ஒரு காப்பீடு திட்டம் அப்படின்றது இருக்கோ, கலைஞர் காப்பீடு திட்டம்னு இருந்தது, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்னு இருந்துச்சு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கால்நடைகளுக்கு
கால்நடை இறப்பு, நோய், பேரிடரிலிருந்து விவசாயிகளை பொருளாதார ரீதியில் பாதுகாக்கும் பொருட்டு புதிய கால்நடை காப்பீடு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. 31 கோடி பட்ஜெட்டு. கால்நடைகளுக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்றது கொண்டு வர போகிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. தென் தமிழ் சுற்றுலா மற்றும் பண்பாடு. தமிழ் சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறைக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் புனித பயண திட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மூத்த குடிமக்கள் புனித பயண திட்டம். அப்போ மூத்த குடிமக்கள் புனித பயணம் போகிறதுக்காக அவங்களுக்கு பயண செலவு, தங்குமிடம், உணவுடன் ஆண்டுதோறும் மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம் 20 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் புனித பயணம் சென்றுட்டு வரதுக்காக. அப்போ மூத்த மக்களுக்கு, வயசு ஆனவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாக போர் அடித்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் புனித பயணங்கள் அவங்கள்ட்ட பணம் இருக்கும் போவாங்க, நிறைய பேரால் போக முடியாது. ஸோ போக முடியாதவங்கள இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக, புனித பயணம் கூட்டு போகிறதுக்காக ஒரு 20 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு தலங்கள் தரம் உயர்தல். அப்போ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சென்னையிலேருந்து அந்த மகாபலிபுரம், கடலூர், பாண்டிச்சேரி இதெல்லாம் இணைக்கக்கூடியது அந்த ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு லாஸ்ட் நமக்கு சவுத் வரைக்கும் போகும். அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழர் பாரம்பரிய மற்றும் பண்பாட்டு தலங்களுடைய தரத்தை உயர்த்த போகிறாங்க. ஈசிஆரில் இருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரிய மற்றும் பண்பாட்டு தலங்களுடைய தரத்தை என்ன பண்ணுறாங்க, உயர்த்த போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 கோடி பட்ஜெட் அப்படின்றது போட்டிருக்காங்க. தென் ஆன்மீக பயணிகள் ஓய்வு இல்லங்கள் திருக்கடையூர் மற்றும் நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி 3 இடங்கள். திருக்கடையூர், நாகூர், வேளாங்கண்ணி. ஒரு நாகூரில் தர்கா இருக்குது, வேளாங்கண்ணியில் சர்ச் இருக்குது, திருக்கடையூர் ஒரு கோயில் இருக்குது. ஸோ 3 இடங்களில் இந்து ஒன்று, இஸ்லாமியம் ஒன்று, கிறிஸ்தவம் ஒன்று அப்படின்னு சொல்லி 3 இடங்களையும் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பதற்காக, தங்குவதற்காக, ஓய்வு இல்லங்கள் அமைப்பதற்காக ஒரு 60 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அடுத்து நதி சுற்றுலா. ஏற்கனவே நம்ம சொன்னோம். அப்போ காவிரி, வைகை, தாமிரபரணி. காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த 3 நதிகள் ஏற்கனவே என்ன பண்ணாங்க, நதி மாசுபாடு அடைவதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு குழு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை ஆய்வு பண்ணுறதுக்காக குழு போட்டாங்க, பட்ஜெட் போடுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த 3 நதிகளை மையமாக கொண்டு நதி சுற்றுலா மேம்படுத்த போகிறாங்க. இந்த 3 நதிகளை மையமாக கொண்டு நதி சுற்றுலா மேம்படுறதுக்கு ஒரு 53 கோடி. தென் உணவு மற்றும் கலைத்திருவிழா. நம்மளுடைய உணவு சுற்றுலா வழித்தடங்களை முன்னிலைப்படுத்தும் உணவு மற்றும் கலைத்திருவிழா. நம்முடைய உணவு சுற்றுலா, மாநிலத்துடைய உணவு சுற்றுலா. அப்போ உணவு அப்படின்ற ஒரு விஷயம், உணவு, சுற்றுலா வழித்தடங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்காக உணவு மற்றும் கலைத்திருவிழா. நம்முடைய பாரம்பரிய உணவுகளையும் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த 20 கோடி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம். பதிவு செய்யப்பட்ட 200 நாட்டுப்புற கலைக்குழுக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் பண்பாட்டு நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு. அப்போது அந்த நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான இந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. முன்னாடிலாம் கோயில் திருவிழாவில் அந்த நாட்டுப்புற கலைகள்லாம் பண்ணுவாங்க. இப்போலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடலும் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தடுத்து அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு அரசு சார்பில் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி, புத்தக கண்காட்சி போடுறாங்க, அதிலலாம் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்டு விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு ஆண்டுக்கு 100 நாள் பண்பாட்டு நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதுக்காக 23 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே பண்ணுறாங்க நிகழ்ச்சி, அரசாங்க நிகழ்ச்சிகள் அப்படின்றது நிறையா பண்ணுறாங்க. அதில் இந்த பதிவு செய்யப்பட்ட 200 நாட்டுப்புற கலைக்குழுக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் பண்பாட்டு நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு தரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் ஏற்கனவே மேலே பார்த்தோம், 710 கோடி பட்ஜெட். ஏற்கனவே 1 to 5 இருந்ததை இப்போ 6 to 8க்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. தென் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 2848 கோடி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு 2848 கோடி. பள்ளி குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களுக்கு இவ்வளோ, பள்ளி கல்விக்கான உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. உயர்கல்விக்கான உதவித்தொகை 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி கட்டணம், அதுக்காக இந்த 594 கோடி. அப்போ அரசு பள்ளியில் படித்து அந்த 7.5% ரிசர்வேஷனில் போகக்கூடிய மாணவர்களுக்கு அரசே முழு கல்வி கட்டணம் கட்டது இல்லையா? ஸோ அதுக்கு 594 கோடி பட்ஜெட். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம், இதெல்லாம் முன்னாள் அரசு திமுக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். அதை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறது நல்ல விஷயம். இதிலலாம் நிறைய பேர் பயன்பெற்றிருந்தாங்க. பயன்பெற்றவங்களாம் வச்சு எலெக்ஷன் கேம்பெயின் கூட பண்ணியிருந்தாங்க. அது கூட ரொம்ப நல்ல விஷயம் தான். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அப்போ அயலகத்தில் போய் ஃபாரினில் போயிட்டு உயர்கல்வி படிப்பதற்காக உதவுவதற்கான ஒரு திட்டம் 131 கோடி. அதாவது நல்ல டாப் லெவல் காலேஜஸில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குதல். கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்குவதற்காக வெற்றி மடிக்கணினி திட்டம் சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 2000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இது நமக்கு 2011-12 ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ இந்த 2020 கோவிட் டைமில் ஸ்டாப் பண்ணாங்க. 2021 அப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. 2026 பார்த்தீங்கன்னா நமக்கு கல்லூரி மாணவர்கள் கொடுத்தாங்க. அதை
கண்டினியூ பண்ண போகிறாங்க. 2000 கோடி பட்ஜெட். பல்கலைக்கழகங்களுக்கு மானியங்கள் கொடுக்கணும்ல, அது கொடுக்குறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 18,000 மகப்பேறு அடைகிறவங்களுக்கு 18,000 அமௌண்ட் கொடுக்குறாங்களே. ஸோ அந்த மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு 18,000 கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 மருத்துவ நலப்பெட்டகங்கள் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பட்ஜெட் பார்க்குறப்ப தெளிவாக பார்ப்போம் ஒரு ஸ்கீம் பற்றியும். அதுக்கு ஒரு 1092 கோடி பட்ஜெட். அப்போ இதெல்லாம் ஒரு வார்த்தையும் முக்கியம். இப்போ அந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படின்றத எடுத்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, எத்தனை பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கணும். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சதுனால நான் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம் டக்குன்னு சொல்லிடுவேன். எப்போ 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க, 6,000 கொடுத்தாங்க. தென் 2011 12,000 ஆகினாங்க, 2018 18,000 ஆகினாங்க. அப்படி சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி அதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1975 ஸ்டார்ட் பண்ண இந்த திட்டத்துக்கு 3700 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள், குழந்தைகள் வளர்ச்சிக்காக செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் ஒருங்கிணைந்த ஒரு குடையின் கீழ் செயல்படுத்துவதற்காக இருந்த ஒரு ஸ்கீம் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருந்ததா மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லி மாற்றிருக்காங்க. இது 14,414 கோடி பட்ஜெட் வருஷத்துக்கு, 14,414 கோடி பட்ஜெட் வருஷத்துக்கு போகுது. இது மகளிருக்கு 1000 ரூபாய் தராங்க இல்லையா, அது இது 2,500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் சொல்லியிருந்தாங்க. இன்னும் செயல்முறைப்படுத்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம படிப்போம். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள், அப்போ ஓய்வூதியங்கள் பார்ப்போம். முதியோர் ஓய்வூதிய தொகை கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய தொகை கொடுக்குறாங்க, விதவை ஓய்வூதிய தொகை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஓய்வூதியங்களுக்கு 5,425 கோடி பட்ஜெட். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் பண்ணுவாங்க இல்லையா பொங்கலுக்கு, அதுக்கு ஒரு 613 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. பொது விநியோக திட்டத்திற்கு மானியம், பொது விநியோகம் கொடுக்குறாங்க இல்லையா, ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா, அதுக்கு ஒரு 14,019 கோடி மானியம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. மானிய விலையில தான் நம்ம வாங்குறோம் எல்லாமே ரேஷன் கடையில், சர்க்கரை ஆகட்டும் அரிசி ஆகட்டும். பேலன்ஸ் காசு நம்ம அவ்வளோதான் கொடுக்குறாங்க இல்லை, பேலன்ஸ் காசு யார் கொடுக்கணும், அரசு பேமெண்ட் பண்ணணும். அந்த மானியத்துக்காக 14,000 கோடி. போக்குவரத்து கழகங்களுக்கு நிதியுதவி தரணும். விடியல் பயணம், மகளிருக்கு இலவச பயணம் கொடுக்குறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் டீசல் மானியம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் போக்குவரத்து கழகங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்காக 10,000 கோடி பட்ஜெட்டு. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒரு 609 கோடி பட்ஜெட்டு. மாற்றுத்திறனாளிகள் மேலேயே பார்த்தோம், ஏஐ மூலமாக பண்ணக்கூடியவங்களுக்கு 50% அல்லது 30,000 வரைக்கும், எது அப் டு 30,000 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஏஐ மூலம் பொருத்தப்பட்ட உபகரணங்கள் வாங்குவதற்கு நமக்கு இது தராங்கன்னு சொல்லி பார்த்தோம், மானியம் தராங்கன்னு சொல்லி பார்த்தோம். தென் மீனவர் நலனுக்கு ஒரு 528 கோடி பட்ஜெட்டு. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டமாக இது இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த ஒரு அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணதா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம். இதையும் இவங்க ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே. தென் பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்குறாங்க. மேலே பார்த்தோம், ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆடு 30,000 பேருக்கு 5 செம்மறி ஆடு அல்லது வெள்ளாடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்குறதுக்காக 57 கோடி பட்ஜெட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தென் தேசிய சுகாதார குழுமத்துக்கு 3,211 கோடி. முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 1,647 கோடி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொன்ன ஏற்கனவே, கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி இப்போ பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் ஏற்கனவே வந்தது, இப்போ வரல. ஓகே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கீமோட சேர்த்து செயல்பட்டு இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இதுக்கு ஒரு 1,647 கோடி பட்ஜெட்டு. ஆண்டுக்கு இவ்வளோ ரூபாய் வரைக்கும் நம்ம இலவச ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதுதான் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் மூலம் மருந்துகள் வாங்குறதுக்கு, அப்போ ஜிஹெச்சில் கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் வாங்கணும் இல்லையா, இந்த மருத்துவ பணிகள் கழகம் தான் வாங்கி கொடுப்பாங்க. அது ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாடு திட்டத்துக்கு 2,070 கோடி. ஓகே, இது ரொம்ப முக்கியம். கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரூரில். ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு 400 மில்லியன், 1 மில்லியன் 2 மில்லியன்ல 400 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை உருவாக்குறதுக்கு 1,500 கோடி பட்ஜெட். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அதை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் இடத்துக்கு 3,731 கோடி. எஸ், இது ஏற்கனவே இருந்துச்சு பேரூர். ஓகேவா? நுண்ணீர் பாசன திட்டம் 1,124 கோடி. ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் 9,300 கோடி. ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம், சாலை டெவலப் பண்ணுறதுக்காக. சென்னை எல்லை சாலை திட்டம், சென்னையுடைய பார்டர்ஸில் இருக்கக்கூடிய சாலைகள்
டெவலப் பண்ணுறதுக்கு 3540 கோடி பட்ஜெட். ஏன்னா டிராஃபிக் இல்லாமல் அந்த பார்டர்ஸ்லேயே கிளியர் பண்ணி அவுட்டர்லேயே அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. அரசு மின் நிறுவனங்களுக்கு நிதியுதவி 22,626 கோடி பட்ஜெட் கொடுக்குறாங்க. தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு ஊக்குவிப்பு மானியம் 2,500 கோடி. சிறு குறு இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், விட்டுருவோம், எவ்வளோ தான் படிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் அலையாத்தி காடு மீட்டெடுப்பு. தமிழ்நாடு டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. டிஎன் ஷோர் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இதுக்கு ஒரு 40 கோடி பட்ஜெட். அப்போ நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் அலையாத்தி காடு மீட்டெடுப்பு. அப்போ அலையாத்தி காடுகள்லாம் என்ன, நமக்கு அந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவோம். அந்த சதுப்பு நில காடுகள் மீட்டெடுக்கிறது. நெய்தல் மீட்சி அப்படின்னா அந்த கடற்கரையோர இடங்கள்லாம் பாதுகாப்பதற்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு 40 கோடி பட்ஜெட். ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம், பழங்குடியினர் காலங்காலமாக நம்ம ஊர்லேயே வசிக்கக்கூடிய அந்த மக்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் 250 கோடி பட்ஜெட். திருக்கோவில் திருப்பணி புனரமைப்பு. திருக்கோவில் திருப்பணி புனரமைப்புக்காக ஒரு 418 கோடி பட்ஜெட்டு. இது இந்து சமய அறநிலைக்கு மொத்த மதிப்பீட்டில் 418 கோடி. ஓகேவா? இதெல்லாம் தான் நமக்கு ஒதுக்கி இருக்க ஸ்கீம்ஸுக்கு. ஒரு ஸ்கீம்ஸ்க்கும் ஒரு இதுக்கும் புதுசாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அவங்க பண்ணதெல்லாம், அது மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது கண்டிப்பாக பார்த்தோம். இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு 8 கொடுத்துருக்காங்களே, இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஏற்கனவே பார்த்து தான். இது 2024 2025 2024-25க்கான ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 2025-26க்கான ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், 2025-26க்கான திருத்த மதிப்பீடு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இது 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் போட்டது. இது நமக்கு கூட தேவையில்லை, பட் இது நமக்கு வரக்கூடிய ஆண்டுக்கு இருக்குது. ஸோ இது நம்ம திட்ட மதிப்பீடு, இது நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. மொத்த வருவாய் வரவுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். வருவாய் வரவினம் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம். நம்முடைய கடன்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய வருவாய் வரவினம். அப்போ மொத்த வரவினத்தில் 2 வரவினம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வருவாய் வரவினம், இன்னொன்று கடன் வரவினம். ஸோ இது வருவாய் வரவினம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 350,027 மேலே பார்த்தோம். எஸ். மொத்த வருவாய் செலவினங்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். 405,802 பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது? வருவாய் பற்றாக்குறை. வருவாய் வரவினத்துக்கும் வருவாய் செலவினத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? அப்போ இது ரெண்டுலேருந்து இதை 2 கழிச்சா இது வருமா? 55,775 இதே பார்த்தோமா? எஸ், பார்த்தோம். இது வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது. அடுத்து மூலதன செலவினம் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 56,985. வருவாய் செலவினம் மூலதன செலவினம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது வருவாய் செலவினம். மூலதன செலவுனா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு, நமக்கு கல்விக்காக மக்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த 56,985. கல்விக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய மருத்துவ நலமுறைகள், நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறது இந்த 56,985 அப்படின்றது. தென் நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் இது ஒரு 9,025. அடுத்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறையின் விகிதம் பார்த்தோமா? மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையோட விகிதம் 3.00 பார்த்தோம். இதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? வருவாய் பற்றாக்குறையோட விகிதம் பார்த்தோம் இல்லையா? எஸ், 1.27 சம்திங் பார்த்தோமா? ஏன் இந்த பேச்சு வரவே இல்லைன்னு தெரியலையே. இந்த 2 பேஜுக்கு மட்டும் என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஐயோ ஓகே, இது நம்ம நேற்று பார்த்தோம். 1.27 சம்திங் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். நிதி பற்றாக்குறை 3% அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிதி பற்றாக்குறை அப்படின்றது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையோட 3% அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த நிலுவை கடன் விகிதம், மொத்த மாநில உற்பத்தி மதிப்பீட்டில் நிலுவை கடன் விகிதம், மொத்த நம்ம ஜிஎஸ்டிபியில் நம்ம நிலுவை கடன் மட்டும் எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா 27.01%. 27.01%. கொஞ்சம் கொஞ்சமாக இது 27.41 அப்படின்றது லாஸ்ட் இயருக்கு இருந்துச்சு. நமக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 27.03 சொன்னாங்க. இப்போ 27.01 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இதுதான் ஃபைனல். லாஸ்ட்டாக 27.41 இருந்துச்சு. அடுத்த வருஷம் பட்ஜெட் வரும்போது நமக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிய வரும். தென் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 35,67,818 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 40,67,312 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் நமக்கு எஸ்டிமேஷனாக சொல்லியிருக்காங்க. எதிர்பாரா செலவு நிதிக்கு மாற்றம் செய்யப்பட்ட 350 கோடி ரூபாய். எதிர்பாரா செலவு நிதிக்கு ஒரு 350 கோடி என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றம் பண்ணியிருக்காங்க. எதிர்பாராத ஒரு செலவு வரும்போது அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்காக. ஓகேவா? அப்போ இந்த சொற்களஞ்சியம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. வருவாய் வரவினம்னா என்ன, செலவினம்னா என்ன, மூலதன செலவினம்னா என்ன, கடன் மற்றும் முன்பணங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரியும். வருவாய் உபரி அல்லது வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியும். வருவாய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது வருவாய் உபரின்னு சொல்கிறோம். வருவாய் பத்தலை அப்படின்னா அது வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். அப்போ நிதி பற்றாக்குறைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நிதி பற்றாக்குறைனா மொத்த வரவினம் மொத்த செலவினத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான். அடுத்து
இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இங்கே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஃபுல் பட்ஜெட். அப்போது பட்ஜெட்டுடைய ஃபுல் ஹைலைட்ஸ் அப்படின்றது இதுதான். பட்ஜெட்டில் நீங்கள் இன்னும் உள்ளே எடுத்து இன்டெப்த்தாக பார்த்தீங்கனாலும் எது தான் இருக்க போகுது, இங்கே நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ இதெல்லாம் தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்ஜெட்டு. அது ஏன் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். பட்ஜெட் ஏன் முக்கியம், புதிய அரசாங்கத்தை பற்றி நமக்கு என்ன இல்லை, வேறு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை படிக்கிறதுக்கு. ஒரு ஏற்கனவே இருந்திருந்தால் கூட நமக்கு இப்போ ஒரு பாலிசி நோட்ஸ் இருந்திருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். பட் நமக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அரசனுடைய கொள்கைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தான் இருக்குது, இந்த பட்ஜெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றத நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இது நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், சிட்டிசன் கைடு அப்படின்றத நம்ம முடிச்சிட்டோம். முடிஞ்சால் நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ப்ளஸ் பட்ஜெட் ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு ஃபுல் கிளாஸாக பார்த்துருவோம். மொத்தம் ஒரு 150 பக்கம் இருக்கும் ஃபுல் பட்ஜெட்டு. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஒரு 100 பேஜஸ் அப்படின்றது இருக்கும். முடிஞ்சால் நம்ம அதையும் என்ன பண்ணிடுவோம், பார்த்து முடிச்சிடும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இதே போல் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.